வணக்கம். அதாவது மோட்டிவேஷன்ஸ் நம்ம சிறு வயசுல இருந்து நெறைய பேர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அதனால வந்து நெறைய நம்ம வந்து பூஸ்டப் ஆகி நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கட்டும், நான் அது வந்து பிறர் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களோட இத வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அதாவது இன்னர் டிரைவா வந்து அத வந்து மாத்தணும். நம்மளுக்குள்ள ஒரு உந்துதல் சக்திய வந்து உண்டு பண்ணிட்டு, அத வந்து ஒரு தெய்வீக இயக்கமா வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இது எப்படிப்பட்டது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன். என் லைஃப்ல வந்து அ அதாவது என் ஃப்ரெண்டும் நானும் ஸோ அவ என்ன பண்ணா அப்படின்னா, நாங்க வந்து ஒரு போட்டி வச்சோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல. இது இது மூலமா ஒரு இது. எப்படி அப்படின்னா, இப்ப நான் வந்து இது வந்து ஒரு ஆன்மீகத்துக்குள்ள அதாவது இப்ப நம்ம ஆன்மீகத்துல வந்து நம்ம நெறையா வந்து நெறைய சாதனாஸ் பண்றோம். சாதனாஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது, நான் நெனச்சது நடக்குதா? நீ நெனச்சது நடக்குதா? அப்படிங்கிற ஒரு போட்டி. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, அப்போ வந்து நெகட்டிவ் சைட்ஸ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸோ நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஆசை வச்சிருக்கிறேன். சரி ஒருத்தங்கள வந்து நான் வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சரிங்களா? ஸோ அவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நீ அந்த ஆசைக்காண்டி வந்து போராடு. நான் வந்து அந்த ஆசை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி போராடுறேன். அதே தான். அதாவது சாதனாஸ் எல்லாமே வேண்டுதல் எல்லாமே வந்து இதா இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் வந்து உலகமே வந்து இயங்கிட்டு இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு போட்டியான ஒரு உலகம். நீ ஜெயிக்கிறியா? இல்ல நான் ஜெயிக்கிறியா? ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது, எந்த அளவுக்கு வந்து நம்ம அதாவது ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சவங்க வந்து எப்படி இருப்பாங்க? இப்ப நீங்க யார்ட்டனாலும் போய் வந்து ஒரு போட்டி அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத ஒரு ஒரு இதா எடுத்துட்டு அவங்க அந்த போட்டியில வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இருப்பாங்க. பட் ஆன்மீகத்தில் பொறுத்தவரை வந்து அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. அத வந்து தெய்வீக இயக்கமா மாற்றணும். நானும் சரி ஃபர்ஸ்ட்டு கேட்ட உடனே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாப்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். அப்ப அவன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி எவ்வளத்துக்கு எஃபோர்ட் போட முடியுமோ, அவ்வளத்துக்கு வந்து 2 பேருமே எஃபோர்ட் போடும். ஆனா இது வந்து ஒரு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு ஒரு இதனால கிடையாது. இது வந்து ஒரு போட்டி மட்டும் தான் நம்மளுக்குள்ள இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னா, நானும் ரொம்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சரிங்களா, ஒரு இத்தனை டேஸ்ன்னு வச்சாச்சு. அத்தனை டேஸ்க்கு அப்புறம் உடனே ரொம்ப ஹாப்பியா ஓடியாராம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ அவளோட பெருமையெல்லாம் சொல்றா. "நடக்கலல்ல உனக்கு. நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன் நானு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் அப்படியே அமைதியா பார்த்தேன். சரி ஓகே என்னலாம் பண்ண நீ? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னே, அவளுக்கு தாங்கவே முடியல அந்த பூரிப்பு. அதாவது ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற பூரிப்புல வந்து, நான் வந்து இப்படி பண்ணேன், காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், நான் வந்து அவ்வளோத்துக்கு இது பண்ணுனேன், அது பண்ணுனேன், அவ்வளோ இது பண்ணுனேன். அப்போ நான் வந்து அதுக்காண்டி பயங்கர எஃபோர்ட் போட்டேன். நான் வந்து நீனும் தான் வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்க. ஆனா உனக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப லென்த்தியா ஒரு அவளோட வெற்றிக்கான ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டேஸ்னா அந்த 10 டேஸ் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறா அப்படிங்கிறத வந்து அவள் வந்து காட்டுறா. உடனே காட்டினோன்னே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே பார்த்துட்டே இருந்துட்டு உடனே சொன்னா, "நீ என்னலாம் பண்ண?" அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன், "நான் ஒன்றுமே பண்ணலை" அப்படின்னேன். "ஏய் பொய் சொல்லாத நீனு. நீ வந்து பொய் சொல்கிற நீனு. அது எப்படி வந்து நீ உன்னோட இதுக்காண்டி நீ வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்க?" அப்படின்னா, "இல்லை நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணேன்" அப்படின்னேன். "என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் போய் வந்து இதை ஒரு சங்கல்பமாக நான் வந்து வைக்கும்போது நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். நடந்தாலும் ஓகே, நடக்கலனாலும் ஓகே, அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை வந்து எனக்கு வந்து கொடுத்துரு. அதாவது ஆசை இருக்கும், பட் ஆசை இருக்குது அப்படின்னாலும், ஆனாலும் அது கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான பக்குவத்தை வந்து எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு என்னோட உள்தன்மையாக வந்து நான் வந்து போயிட்டேன் அப்படின்னா. அப்போ வந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு டக்கு நான் இப்படி சொன்னோன்னே, ஸோ இந்த இந்த தோல்வி வந்து எனக்கு வந்து ஒன்றுமே பாதிப்பே அடையலையே எனக்கு. அதாவது நீ வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீ கொண்டாடுற, நான் தோல்வி அப்படின்னா
அதை ஏன் வந்து என்னைய பாதிப்படையலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். கொஞ்சம் அப்படி ஜர்க்கானா. அப்போ நீ வந்து இதெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் இதெல்லாம் வைக்கிறது பயங்கரமாக நீ வந்து போடுவியே, சிங்கம் ஒன்று புறப்பட்டது அப்படிலாம் பாட்டெலாம் ரொம்ப வீரவசமாக வந்து நீ வந்து போடுவியே அப்படின்னு சொன்னேன். உடனே ஓகே. அப்போ அதாவது என்னென்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இவங்க மாதிரி போட்டி போடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பண்ணிடணும் அப்படிங்கிற தாட் இருக்குங்கிறது தெரியும். எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. நான் ஒரு உண்மையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பேசிக்கலாக நான் வந்து இப்படி சில பாடல்கள்லாம் எதுக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து பாத்திரம் விளக்குறதெல்லாம் எனக்கு வந்து இருக்குதுலே ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு வேலை வீட்டில் அப்படின்னா பாத்திரம் விளக்குறது தான். பேசிக்கலாக நான் பாத்திரம் விளக்குறதுக்கு வந்து யாரையும் அதாவது வீட்டு வேலைக்கே வந்து யாரையுமே வச்சுக்க மாட்டேன். நானே தான் வந்து பார்ப்பேன். அதுமே என் பெண்களுக்கும் டியூஷன்ஸ் அப்படிங்கிறதே வந்து நான் வைக்கலை இது வரைக்கும். என் பொண்ணு வந்து ஏரோஸ்பேஸ் முடிச்சிருக்கிறா. இது வரைக்கும் ஒரு டியூஷன்ஸ் கூட வந்து போனதில்லை. ஒரு அரியரோ எதுவுமே இல்லாமல் பக்காவாக வந்து கிளியர் பண்ணா. ஸோ டியூஷன்ஸ் எதுவுமே வந்து நான் வைக்கவும் மாட்டேன். அதேமாரி சின்ன பொண்ணுக்கும் இன்னும் இது வரைக்கும் 12th வரைக்குமே நான் வந்து வச்சதே கிடையாது. அதேமாரி தான் வந்து வீட்டு வேலைக்கும் எனக்கு வந்து நானே தான் செய்யணும். அதேமாரி சமைக்கிறது அப்படின்னாலும் நான் இண்டிவிஜுவலாக இருந்து நான் வந்து சமைப்பேன். என்னால் முடிஞ்சது எவ்வளவோ, அதாவது நானே வந்து எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஹேபிட் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஹேபிட் வந்து இந்த பாத்திரம் விளக்குறது தான். இந்த பாத்திரத்தை நான் பார்த்துட்டு உட்காந்துருவேன் நான். அதாவது அதை கழுவி இருந்தால் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம். ஆனால் நான் அதை பார்த்து மலைச்சு போய் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு பிடிக்காத வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னேன்னா உட்காந்தே இருந்தேன். அதுக்கு ஒரு 4 மணி நேரம் கூட நான் சில நேரத்துக்கு உட்காருவேன். அது நான் என்ன நானே பூஸ்டப் பண்ணும்போது என்னென்னா, சிங்கம் ஒன்று புறப்பட்டதை சாங் போடுவேன். எதுக்கு போடுவேன் அப்படின்னா பாத்திரம் வளர்க்குறதுக்கு போடுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அப்படியே அவளுக்கு கோவம் வின்னு ஏறுது அவளுக்கு. ஸோ உடனே நான் சொன்னேன், இதுக்கே வந்து நீ இப்படி கோவப்பட்டா எப்படி? நானாக வந்து என்னோட ஜேர்னியில் வந்து இதை வந்து லவ் லிஸ்ட்லனா நான் வந்து எழுதி வச்சுருந்தேன். இதை பார்த்துட்டு என் ட்வின் வந்து ஒரு வாரம் ஓடி அதுக்கப்புறம் தெரிச்சு ஓடிடாப்ல, இப்படிலாம் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வித்தியாசமானவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்படி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடுனது தான். அதுக்கப்புறம் இல்லை நான் அடிச்சிட்டேன் அந்த லிஸ்ட்டையே நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் திரும்பி வந்தாப்ல. இப்படிலாம் நான் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் தான், நீ இன்னுமே என்னை பற்றி புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொன்னேன். ஸோ அவளுக்கு வந்து இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, நான் இவ்வளோ ஹாப்பியாக அதை வந்து நல்லா என்ஜாய்ஃபுல்லாக சொன்னோன்னே, ஆனால் ஒன்றுங்க அதோடு ஓடி போனவதாங்க என்னைய பிளாக் பண்ணிட்டு அதோடு ஓடினவ தான் இன்னும் வரைக்கும் என் கூட வந்து பேசலை. இப்படி தான் பல பேர் என்னை விட்டு ஓடுவாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னு எனக்கே தெரில. இதில் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுதான் என்ன அப்படின்னா ஒரு தெய்வீக இயக்கம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம இப்படி பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வந்து அவுட்டர் டிரைவில் செயல்பட்டோம். அதாவது இன்னர் டிரைவ் இல்லாமல் அவுட்டர் டிரைவில் வந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஒப்பீடு பண்ணுவோம். அதாவது கம்பேரிசன் இருக்க ஆரம்பிச்சிடும். அவள் இப்படி பண்ணியிருக்கா, ஸோ அவள் ஒரு இதில் இருக்கா, நம்ம இருக்கோம், நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி என்னென்னா பிறருடைய பாராட்டை வந்து ரொம்ப அப்படி எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ அவள் ஓடி போன ரீசன் என்னென்னா, நீ சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் பாராட்டலை, புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அதை தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க அவுட்டர் டிரைவில் இருக்கிறாங்க. ஸோ வந்து பிறருடைய மதிப்பெண்களுக்கே வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து 80% எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட கெப்பாசிட்டி அவ்வளோதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்க வந்து என்ன கம்பேர் பண்ணி 80 இல்லை 90 100 எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டி போட்டாங்க அப்படின்னா அது வந்து அவுட்டர் டிரைவாக வந்து போயிடும். ஸோ கம்பேரிசனு, அப்புறம் வந்து திடீர்னு ஐயோ தோற்றுருவோமோங்கிற பயம், அதுக்கப்புறம் பிறர்கிட்ட வந்து பாராட்டு வாங்கணும் அப்படிங்கிறது, அடுத்தவங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு அது மூலமாக நம்மளுடைய அமைதி எல்லாமே வந்து கெட்டுக்கிட்டு நம்ம வந்து இருப்போம். ஸோ உள்தன்மையோடு நீங்கள் போகும்போது தான் என்ன இருக்கும் அப்படின்னா அமைதி இருக்கும், தெளிவு இருக்கும், ஒரு பேரானந்தம் இருக்கும். எதுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை போய் வந்து அச்சீவ் பண்ணணுமா அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உள்தன்மையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து தெய்வீக இயக்கமாக மாறும். இதுக்கு நீங்கள் ரொம்ப லெவல் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பாடுனா போட்டு அதை செயல்படுத்தணும், அதை வந்து
பிறர் வந்து பாராட்டணும், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத கொக்கரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் தான் ஆகும் உங்களுக்கு. அது வந்து உள்தன்மை இருக்கணும். ஆன்மீகங்கிறது என்னன்னா உள்ள வந்து அமைதி எடுக்கிறதான், தெளிவு எடுக்கிறதான், பேரானந்த நிலை எடுக்கிறதான் வந்து ஆன்மீகத்தன்மை. ஸோ இதுவே நீங்கள் எடுக்காமல் வெளியிலே நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்களாம் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. அது புரியுதுங்களா? ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ சாமி கும்பிட்டோம் வந்து போனோம் இருந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. உள்தன்மையால் நீ வந்து அமைதியாக இருக்கிறியா, தெளிவாக இருக்கிறியா, பேரானந்த நிலை அடையிறியா, இதுதான் வந்து ஆன்மீகம். இந்த உந்துதல் தன்மை வந்து உனக்கு எப்போ வருதோ, அதாவது உள்தன்மையாக உந்துதல் தன்மை எப்போ உனக்கு வருதோ அப்போ வந்தால் உன்னோட வளர்ச்சி வந்து எப்படி வரும் அப்படின்னா உண்மைத்தன்மையாக வரும். ஆன்ம சாந்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். நீ எந்த நோக்கத்துக்காண்டி ஒரு செயலை வந்து நீ செய்கிறியோ அந்த நோக்கம் வந்து உனக்கு வந்து மிக மிக சக்தி வாய்ந்ததாக வந்து உனக்கு வந்து வரும். ஸோ உந்துதல் வந்து வெளியிலிருந்து வரக்கூடாது. உந்துதல் இயக்கம் வந்து உள்ளிருந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து உனக்கு வந்து தெய்வீக இயக்கமாக மாறும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அதாவது சும்மா நானும் போய் ஆன்மீகம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு கிடையாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் வந்து நீ வந்து வெளியில் வந்து தேடுதல், அதுக்கப்புறம் உள்தன்மையாக நீ வந்து தேடணும். அதை அப்சர்வ் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதை அமைதியாக உள்ளே இருந்து நீ ஆராய்ச்சி பண்ணி உனக்குள்ள ஒரு உந்துதல் சக்தியை வந்து நீ உண்டு பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீ வெற்றி பெற்றாலும் இதில் வந்து தோல்வி அப்படிங்கிறத மனப்பான்மை உனக்கு வந்து உண்டு பண்ணிடும். ஏன் அப்படின்னா இப்போ நான் இதை சொல்லும் போது அந்த பெண்மைக்கு ஏன் வந்து என் மேலே வருத்தம் வருகிறது யோசிக்கிறீங்களா? ஏன் என் மேலே கோபம் வருது யோசிக்கிறீங்களா? யோசிங்க. ஏன் வருது அப்படின்னு சொன்னால் அவங்கள் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூட மன நிறைவு இல்லை, அவங்ககிட்ட மன அமைதி இல்லை. இதுதான் வந்து இதோட ரொம்ப 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 ஒரு சூட்சமான ஒரு இது. உட்கார்ந்து சிந்தியுங்கள். சிந்திக்கும் போது பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். அதில் இந்த விஷயம் வந்து ரொம்ப இது. அவங்க ஜெயிச்சாலும் அவங்களுடைய வெற்றியை வந்து அவங்க கொண்டாடுற மன நிறைவு வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இதனாலேயே அவங்களுக்குள்ளே அவங்க வந்து நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது. இது வந்து சமநிலை. உள்தன்மையோடு நீ இருந்தேனா உள் அமைதி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே அறியாத மக்களாக வந்து இருக்கிறதுனால தான் ஆன்மீகம் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் சாக்கடை மாதிரி வந்து ஆகிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா நான் வந்து பார்க்குறேன். அதாவது என்னென்னா என் சாமி தான் வந்து பெருசு, என் சாமியை யாராவது பழிச்சாங்க அப்படின்னா நான் அவங்கள வந்து மோசமாக நான் வந்து பேசுவேன். அப்புறம் என் கூட இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள யாராவது வந்து பகைச்சி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பே செஞ்சாலும் இவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நான் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரீசன்காண்டி அவங்களுக்காண்டி நான் நிற்பேன் அப்படிங்கிறது. அதாவது உண்மைத்தன்மைக்கு வந்து நிற்கலாம், பொய்த்தன்மைக்கு போய் நின்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசியில் வந்து அவமானப்படுறது வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. அதுவும் ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை தனி பயணம் தான், சரிங்களா? இதில் வந்து யாருமே கூட வரமாட்டாங்க. ஆன்மீகத்தை விடுங்க. நீ ஓகே ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியே, நீ செத்து போயிட்டா அவன் கூட வந்து செத்து போவானா? அவ்வளோ ஒன்றுமன்னா இருப்பாங்க, அவன் எங்கேயோ போயிருப்பான். அது பாட்டுக்கு இதுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து துக்கம் இது பண்ணுவீங்க? அவ்வளோதான். புரியுதுங்களா? அதுதாங்க லைஃபு. அந்த லைஃப்பை வந்து புரிஞ்சுக்கிடணும். இதுக்காண்டி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூஸ் வந்து ரொம்ப க்ரியேட் ஆச்சு. ஒருத்தங்களை வந்து பேசிட்டாங்க, வந்து அன்னை வாராகியை வந்து தவறாக சொல்லிட்டாங்க. அப்போ நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அன்னை வாராகி பற்றி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் தெரியாதுங்கிறவங்க பேசுகிறத விடுங்க. தெரிஞ்சவங்களே வந்து நிறைய தெரியாமல் நிறைய இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் என் கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இது வந்து நான் இதை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறேன், ஏன் வந்து அரசியலையும் ஆன்மீகத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அரசியல் இதே மாதிரி தான் இருக்குது. அதாவது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உயர்த்துறது வந்து ஓகே தான். நானும் வந்து ரொம்ப இப்போ தமிழ் பற்று இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ அவமானப்பட்டும் இந்த இதை தமிழில் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கே மாட்டேன். எனக்கு அவசியமும் கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் வந்து ஆங்கிலத்தில் நிறைய பார்த்து இது எல்லாமே இல்லை, நம்ம சித்தர்கள் வகுத்தது, நம்மளுடைய பாரம்பரியமாக உள்ள ஒரு உள்தன்மையான ஒரு பயணம், ஆன்மீக பயணம், ஆன்மாவை வெளிப்படைகிறது, சோல் வந்து இது மாதிரி ஒரு பெரிய லெவல்
லெவல் வந்து ப்ராசஸ் வந்து பல பேர் ஆயிரக்கணக்காக தவம் பண்ணி அடைஞ்ச ஒரு இதை வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம நாட்டில் இருந்தது. இதை வந்து ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட இருந்து நம்ம போய் வந்து நம்மளோட எடுத்துட்டு போய் அவன் கொண்டாடிட்டு இருக்கிறான், நம்ம போய் பிச்சைக்கார மாதிரி அங்கே போய் நமக்கு நான் அதை பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் என்ன எனக்கு கொடுமை என்றால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து இதை நம்ப மாட்டாங்க, ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவன் வந்து கொண்டாடுவான். இவங்க வந்து அது ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் அனைவரும் வகுத்து சித்தர்கள் யோகிகள் மிகப்பெரிய ரொம்ப பழமையான சிவசக்தி கான்செப்டை வந்து உள்ளடக்கிய ஒரு பயணம் இது. ஸோ இதோட புனிதத்தன்மையை வந்து தெரியலை, எல்லாமே வந்து மாற்றம் அடைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை ஆராய்ச்சி பண்ணணும். இதுக்காண்டி நான் அவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்கேன். ஏன் அவமானம் படணும்? தேவையே இல்லை. எல்லாத்தையும் மாதிரி உள்ளே பூட்டிக்கிட்டு காசுக்காண்டி உட்காந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வரணும் அப்படின்னா தமிழில் சொல்லணும் அப்படின்னு. அப்போ எனக்கு தமிழ் பற்றி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் அதுக்காண்டி வந்து ஹிந்தியை வந்து இது பண்ண என் பொண்ணு கொரியா படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லை. அதேமாதிரி அவன் மொழி தான் இதில் என்ன அப்படின்னா அவன் மொழி தான் கரெக்டு, இவன் மொழி தான் கரெக்ட். யார் மொழி கரெக்ட்? அவங்களுக்கு அவங்க மொழி கரெக்ட். அதேமாதிரி அவங்க சாமியை கும்பிட்றாங்களா, இதில் வந்து ஏன் சாமி பெருசு இதிலே நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிடுறீங்க. ஏன் சாமி தான் பெருசு, சாமி தான் பெருசு அப்படின்னு சொன்னால் எல்லார் சாமியும் எல்லாருக்கும் பெருசு தான். இப்போ இதுதான் வந்து இதில் எனக்கு வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து ரொம்ப லெவல் வந்து எது வந்து என்னத்துக்கு நான் வந்து இந்த இதில் ரொம்ப வந்தேன்னா, இந்த வள்ளலார் குரூப்ஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்க. வள்ளலார் குரூப்ஸில் இவங்க என்னமோ இவங்க தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மாதிரியும் மற்ற எல்லாருமே லோயஸ்ட் மாதிரியும் இவங்களுக்கு ஒரு நினைப்பு. அதாவது வள்ளலாரை கும்பிட்ட உடனே இவங்க வந்து அப்படியே எடுத்த உடனே இவங்கன்னா வள்ளலாருக்கு போயிடுவாங்க. வள்ளலாருக்கு போயிட்டு வள்ளலாரை அதை உள்ளே போய் பார்த்தோன்னா வள்ளலாரை நான் வள்ளலார்னு வாயை திறக்காமல் இருக்கிற ரீசனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து வள்ளலாரை. நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது சொல்கிறதுக்கே, வள்ளலார் பற்றி சொல்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து என்னமோ ஐயோ அப்பா அவங்களோட இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுதான் வந்து எனக்கு வந்து ஏன் தான் பெருசு, என்ன உங்கள் தான் பெருசு, எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வள்ளலார் போக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எடுத்தவொடனே எவன் ஒருத்தர் வந்து லைட்டாக பாடியாக மாற முடியுமான்னு முதல்ல சித்தராக முடியுமான்னு சொல்லி, அதாவது ஜீவ சமாதி ஆக முடியுமான்னு முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் லைட் ஆகிறத பற்றி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். உங்களுக்கு முதல்ல உங்களை தெரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. இந்த காலகட்டம் தான் எனக்கு வந்து இந்த நீ பெருசு நான் பெருசு இது சுத்தமாக எனக்கு வந்து போன காலம். எப்போ அப்படின்னா இந்த வள்ளலார் குரூப்ஸை பார்க்க போய் தான். அது பார்த்ததுக்கப்புறம் தான் நானே வந்து எல்லாரும் ஒன்றுன்னு நீங்கள் அவர் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அவர் ஒற்றுமையை பற்றி ஜீவ காருண்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க நம்மளால். உண்மையிலே எனக்கு அதெல்லாம் தாங்க முடியாமல் தான் நான் வந்து டோட்டலாகவே நான் வந்து ரொம்ப அப்செட்டான இது வந்து இந்த வள்ளலார் குரூப்ஸை பார்த்தேன் ஒரு காலகட்டத்தில். அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். உள்ளே போன ஒவ்வொரு வீடியோவாக நான் பார்க்கும்போது அப்படியே மனசு வந்து அப்படியே வலிச்சிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு கருணை. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க உள்ள, ஏன் கடவுள் தான் பெருசு. ஏங்க அவர் எவ்வளோ கருணையை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் கருணையாக இருக்கிறாரு. நீங்கள் போய் எதுக்குங்க சண்டையை போட்டுட்ருக்கீங்க உட்காந்துக்கிட்டு? அதில் எப்படி சண்டை போடுவாங்கன்னா, இவர் தான் பெருசு, இவங்க தான் அது, இவங்க தான் இது, இவன் அதை கும்பிட்றான், இவன் இதை கும்பிட்டா உனக்கு அது கிடைக்காது. அதாவது ஒரு கிறிஸ்டியானிட்டி இப்படி தான் வந்து முதல்ல நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்கூல் படித்த காலத்தில் இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றே தான் பிடிக்காது. எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி தான் நான் ஸ்கூலில் தான் படித்தேன், எனக்கு நல்லா பிடிக்கும். அதேமாதிரி நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்டு எனக்கு இருக்கிறாங்க, நல்லா பிடிக்கும். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நான் வந்து எதிர்ப்பேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கல்லை கும்பிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி பண்ணால் நீங்கள் வந்து நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பாயிண்ட் வரும்போது தான் நான் வந்து விலகுவேன் அவங்ககிட்ட இருந்து. அதாவது உன் கடவுளை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறியோ அதே மாதிரி என் கடவுளை நான் மதிக்கிறேன். நான் உன் கடவுளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி என் கடவுளுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது உங்களுக்கு. ஸோ அது ஒரு ரீசன். ஆனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் இந்த சின்ன விஷயம் தாங்க ஜாதி கலவரம், மத கலவரம் எல்லாமே உண்டு பண்ணுது. நான் தான் பெருசு, நான் தான் பெரிய ஜாதி, நீ தான் பெரிய ஜாதி. இதுதான் வந்து உலகமே வந்து அப்படி கிடக்குது, சின்ன பின்னமாகி கிடக்குது. இந்தியா அப்படிங்கிறதே வந்து இருக்காது. நான் தமிழுக்காண்டி பண்ணுறேன்னா அவன் தமிழுக்காண்டி நான் வந்து உயிரை தமிழ் அப்படி சொன்னால் நீங்கள் அவனை போய் கொஞ்சம் நல்லா ஒன்றுமே இல்லைங்க, அவனை போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அவன் தான் இருக்கிறதுலே உட்காந்து தமிழை கெடுத்துக்கிட்டு இருப்பான்.
நான் நிறைய பார்த்துட்டேங்க. தமிழுக்காண்டி நான் தமிழ் தமிழ் எவனா சொல்கிறானோ அவனை போய் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இருக்கிறதுலே அவனை மாதிரி தமிழை வளர விடாமல் தடுக்கிற ஒரு பயலும் இருக்க மாட்டான். அதே மாதிரி தான் இப்போ வந்து எப்படின்னா இது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெய்வத்துக்குள்ள ட்ரெண்டாக மாறிட்டு அரசியலில் தான் இப்படி தமிழ் இப்படின்னு இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தூக்கி கொண்டு வந்து அப்படியே என்ன கொண்டு வந்தாச்சு, தெய்வத்துக்கிட்ட கொண்டு வந்தாச்சு. தெய்வத்தில் கொண்டு வந்துட்டு ஏன் சாமி தான் பெருசு, ஓன் சாமி அவனுக்கு அவன் சாமி பெருசுடா, ஓன் சாமிக்கு பெருசுனா நீ வச்சுக்கோ, அது நீ என் சாமி தான் பெருசு அப்படிங்கிறத காட்டி எதுக்கு சண்டை போடுறீங்க? முதல்ல எதுக்கு சண்டை போடுறீங்க நீங்கள்? ஏன் சாமி பெருசு, ஏன் சாமி ஓன் சாமி சிறுசு அப்படின்னு சண்டை போடுறதுக்கா? அதாவது என்ன நோக்கத்துக்காண்டி நம்ம வந்திருக்கோங்கிறதுலே இந்த சண்டையில் வந்து மறந்துடும். நீங்கள் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து யாருக்கிட்டையும் போய் என் வாராகி தான் பெருசுன்னு போய் ஆர்கியூமெண்ட்டே நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கான பணி என்னன்னா அம்மா இப்படிலாம் அற்புதம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் என் வேலை. சரிங்களா? அங்கே போயிட்டு என் தான் வந்து ஆதிசக்தி, அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரிங்களா? புரிஞ்சவங்களுக்கு தெரியும். உனக்கு அம்மா என்ன வேலை கொடுத்துருக்கா? அம்மாவை பற்றி புகழை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப வேண்டும்ங்கிற ஒரே இதுதான். அதுக்கு எதுக்கு வந்து சண்டையே முதல்ல போட்டாலே அதில் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அம்மாவை பற்றி பரவ வரலை. நீங்கள் அம்மாவை பார்த்து அம்மா அருமை பெருமைகளை சொல்கிறவங்க உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கு மட்டும்தான் சொல்லிட்டு போவாங்க. அதாவது இப்போ நான் பேசுகிறது ஃபுல்லும் பாருங்களேன், நான் எழுதுறது அவ்வளோ ஆர்டிக்கிள் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க நீ வந்து வெளியே சொல்லாத, நீ வந்து அற்புதங்களை வெளியே சொல்லாத, உனக்கு அதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ ஃபஸ்ட்டு என்ன நினைப்பேன், ஐயோ சொல்லக்கூடாது போல், சொன்னாலே வந்து நிறைய பேர் வந்து நம்மளை இது பண்ணுறாங்க, திருஷ்டி உழுது அது உழுது, ஐயோ சொல்லக்கூடாது அம்மா அப்படி நிறுத்திடுவோம், நம்மளே வச்சுக்கிடுவோம், நம்மளோட அம்மா அருள் பண்ண நம்மளே வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா என்ன சொல்லுவா, எனக்கு உள்ள என்ன உணர்த்துனா பரவாயில்ல அவன் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வந்து சொல்கிறத வந்து சொல்லணும். இதனால் எனக்கு திருஷ்டி விழுந்தாலும் சரி, அவன் ஏவல் பண்ணாலும் சரி, அவன் சூனியம் வச்சாலும் சரி, என்னைய வந்து ஓட விரட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏன் அம்மா எனக்கு இவ்வளவு நல்லது பண்ணனா, என் வேலை என்ன? இது மட்டும்தான் என் வேலை. நான் இவள் உசந்தவள், இவள் மற்றவங்களாம் தாழ்ந்தவள்கள் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வரலை. என் வாராகிய உண்மையாக கும்பிட்றவங்க எல்லாருமே இதை தாங்க செய்வாங்க. போய் சண்டை போட்டு அசிங்கமாக போய் ஒருத்தனை போயிட்டு என் அம்மாவை பற்றி நீ வந்து இப்படி பேசுவ, நீ பேசுனா நீ வந்து அவ்வளோதான், நீ வந்து என்ன கெதி, இப்படிலாம் வந்து இப்படி பண்ணுறதே முதல்ல வந்து என்னமோ அதான் சொல்கிறேன், வியாபாரத்துக்காண்டி பண்ணுறவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. வியாபார நோக்கத்தோட எவன் ஒருத்தன் வந்து இறைவனை எடுக்கிறானோ அவன் ஃபுல்லுமே இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் தான் போய் வந்து நிக்கிறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் அசிங்கம். அப்போ தமிழ்நாடு கல்ச்சர் என்னன்னு மறந்துடுதுங்க. தமிழ்நாடு கல்ச்சர் வந்து வந்தவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணுங்கிற கல்ச்சர் மறந்துடுறாங்க. ஆனால் தமிழை அவங்க வந்து வளர்ப்பாங்க. அதே மாதிரி வாராகியை வந்து வளர்க்குறாங்களாம், வியாபாரமாக நாங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க, வாராகியை வளர்க்குறோங்கிறாங்க. அவங்களே போய் அசிங்கமாக போய் ஒருத்தங்கிட்ட போய் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அப்போ என்ன அப்படின்னா உள்தன்மையால் அவங்க வளரவில்லை. ஸோ வெளித்தன்மையாகவே நீங்கள் வந்து இருக்கிறீங்க. நீங்கள் கடவுளை கும்பிட்ற நோக்கமே என்னன்னா உள்தன்மைக்கு நீங்கள் வாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உள்தன்மைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எவனாவது எதாவது வந்து சொன்னா அப்படின்னு சொன்னால் உங்கள் பணி என்னங்கிறது மட்டும்தான் ஞாபகம் வரணும். உனக்கு பணி என்ன, நீ பண்ணியிருக்கியா, உனக்கு என்னாவது இன்ட்யூஷன்ஸ் கொடுத்துருக்குறாளா, யாருக்காவது ஒரு நல்லது செய்கிறதுக்கு வந்து சொல்கிறாளா, மறைமுகமான சொல்கிறியா, உனக்கு சொல்கிறியா, அவன் எடுத்துக்கிறான், எடுத்துக்கலாட்டி போகிறான். நம்ம அம்மாவோட புகழை சொல்லணும். இப்போ நானும் இப்போ இடையில வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவேன், எனக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, எங்கள் அம்மாவுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, அதனால் அம்மா மட்டும்தான் வந்து ஒசந்ததுன்னு சொல்லிட்டு நான் சண்டைக்கு வந்து என்றைக்குமே எங்கேயுமே போகிறதுக்கு நான் அதற்கான ஆள் கிடையாது. அதுதான் வந்து என்னோட இது. எந்த தெய்வத்தை வந்து அவங்க வந்து கும்பிட்டாலும் சரி, எந்த தெய்வத்தை அவங்க சிறு தெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கும் அருள் இருக்கும், பெரு தெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கும் அருள் இருக்கும். வள்ளலாரை கும்பிட்டவனாதான் வந்து முக்தி பேர் கிடைக்குங்கிறது கிடையாது, வாராகியை கும்பிட்டா முக்தி பேர் கிடைக்காதுங்கிறதும் கிடையாது. இல்லை ஒன்றுமே கும்பிடாதவன் முக்தி பேருக்கு போவானா, உள்தன்மையோட தெளிவாக இருக்கிறவனும் முக்தி பேருக்கு போவான். சரிங்களா? ஸோ இந்த கலிகாலத்தில் வந்து இந்த மாதிரி ஜாதி மதம் இனம் பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால்தான் வந்து
பூமியே வந்து செழிக்கும். அப்படிதான் அதை தான் வந்து என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ இதுதான் வந்து இங்கே ஃபுல்லுமே வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படின்னா மிந்திலேருந்து இருக்குது, இது வந்து மிந்திலேருந்து வெளியே தெரியாமல் இருக்குது. அந்த காலத்துலேருந்து இதுக்கு தான் சண்டை போட்டே கிடக்குறாங்க. ஏன்னா இது பெருசு, அதாவது சைவம் வைணவம் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அது 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 இப்போ கலிக்காலத்தில் வந்து அது வந்து ரொம்ப லெவல் உச்சக்கட்டமாக வந்து நிற்கிது. உச்சக்கட்டமாக வரும்போது என்னென்னா, ஏன் வந்து இது உச்சக்கட்டம்னு சொல்கிறேன்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து தடப்படுது. இப்போ ஒரு தெய்வத்துக்குள்ளே இருக்கிறவங்களே இப்போ வள்ளலாருக்குள்ளே இருக்கிற பீப்புள்ஸே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, அப்போ எப்படி வந்து வள்ளலார் வந்து இவங்களுக்கே முதல்ல ஹெல்ப் பண்ண வருவார்? அவர் ஸ்டாப் ஆயிடுவார், அப்படியே பார்த்துட்டே தான் இருப்பார். நீ முடிச்சுட்டு வா, சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வா, நீ போய் சண்டை தானே போட போகிற, நீ போய் சண்டையை போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வா, நான் தான் பெருசுங்கிறத நீ ஆட்டுறதுக்காண்டி இருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உட்காந்துப்பார். நீ சண்டையெல்லாம் போட்டு நான் சொல்கிறதான் சரி, நான் சொல்கிறதான் சரி, நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே இருக்கலாம் நீங்கள். அவர் யாரை சைலண்ட்டாக தூக்கணுமோ அவர் பாட்டுக்கு யார் அவரை பிடிக்குதோ அவங்கள என்ன பண்ணுவார், அழகாக மேலே ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பார், சைலண்ட்டாக இருப்பார். ஏன் அப்படின்னா உள்தன்மையோட தெளிவாக அமைதியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.